Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. Hello, John. How are you? இந்த தடவை நான் ஒரு அசத்தலான பொருளை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதனால உன்னோட எதிரிங்க குதிச்சு டயர்ட் ஆயிடுவாங்க. காட்டுங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு காட்டுங்க. இத பாத்தியா? கங்காரு. நீங்க எனக்காக இந்த கங்காரு பொம்மையை தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இது சாதாரண விளையாட்டு பொருள் இல்ல. இங்க பாத்தியா சிப்பு? இந்த சிப்பை உன்னோட எதிரியோட ட்ரெஸ்ல பின்னால ஒட்டி விட்டு இந்த ரிமோட்டால ஆபரேட் பண்ணனா அந்த ஆளு கங்காரு மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிடுவான். எகிரி குதிப்பான். அப்புறம் அவங்க எந்த அளவுக்கு எகிரி குதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த டாய் கங்காரு இங்க குதிக்கும். அவங்க எப்படி எகிரி குதிக்கிறாங்கிறத நீ இங்க இருந்தே இத வச்சு பார்க்கலாம். எப்படி? சார், இந்த கங்காரு பொம்மை ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த பொம்மையை யூஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவும் நீங்க இது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. என்ன அசத்தலா இருக்குல்ல வைரஸ் சார், ஒரு முறை இந்த கங்காரு பொம்மையை யார் மேலேயாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன, தாராளமா டெஸ்ட் பண்ணி பாரு. பண்ணு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்தி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எனக்கு கீழே இறக்கி விடுச்சோ. வைரஸ் சார், எதுக்காக இவ்வளவு அவசரம் பண்றீங்க? என்கிட்ட பணம் கேட்டீங்கல்ல, அங்க மேலதான் இருக்கு. முடிஞ்சா போய் எடுத்துக்கங்க. நான் உன்னை விட மாட்டேன். ஜோடக போற டோன். அந்த போட்டு பத்துல என்ன ஆக போறாங்கன்னு நான் சந்தோஷமா கண் குளிர பார்க்க போறேன். என்ன டேஸ்ட்? பண்ண முடியல. காப்பாத்துங்க. முடிக்கணாடே. போக வேண்டாம். என் கடையை உடைச்சிடாதீங்க. வேற பக்கம் போய் விழுங்க. டீ கடை நத்தி எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பயங்கரமா குதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, இன்னைக்கு வழக்கமான மசாலா தவிர எக்ஸ்ட்ரா மசாலா போட்டுட்டீங்க போல இருக்காத. குதிக்கிறோம். போங்க, இங்க இருந்து போங்க. மோட்டோ, நம்ம ரெண்டு பேரும் ஏன்டா இப்படி திடீர்னு கங்காரு மாதிரி மாறிட்டோம்? எனக்கு எப்பறம் அதெல்லாம் தெரியும். விடாதீங்க. பிடிங்க. நல்ல விஷயம் என்னன்னா நம்ம குதிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. அதனால அவங்களால நம்மள பிடிக்கவே முடியாதுடா. ஒருவேளை நின்னோன்னு வை, நம்மள பிடிச்சு பிச்சை எடுத்துருவாங்கடா. பிச்சு அப்படியே மோட்டு பார்த்தலு, உங்க ரெண்டு பேரோட ஆசையும் நான் இப்பயே நிறைவேற்றி வச்சுடுறேன். கவலைப்படாதீங்க. உங்களை என்ன பண்றோன்னு விடாதீங்க. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது தெரியாதா? ஏதாவது யோசிரா, யோசி. ஐடியா. நான் உடனே இந்த மேட்டர் சிங்கம் சார்க்கு கன்வே பண்றேன். சிங்கம் சார், இங்க நாங்க ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். உடனே வந்து எங்களை காப்பாத்துங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போகும். சிங்கம் நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருங்க. நான் உடனே வந்துடுறேன்.
ஐயோ அம்மா. ஆஹா, என்னோட இன்னொரு எதிரி வந்துட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் குதிக்கிறதுக்கான நேரம். பத்லு மறுபடியும் என்னடா ஆச்சு? ஐயோ அம்மா. ஏன் திடீர்னு வந்து இப்படி ஓடுது? என்ன பண்ண முடியும்? ஐயோ மோட்டு பத்லு, உங்க ரெண்டு பேருக்கும் திடீர்னு என்ன ஆச்சு? யூ-டர்ன் போட்டு வரேன். ஐயோ அம்மா, மோட்டு பத்லு, நான் உங்க ரெண்டு பேரையும் விட மாட்டேன். அம்மா. அதிகமா ஜம்ப் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப இது இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். மோட்டு பத்லு இது எந்த இடம்? மோட்டு அங்க பாத்தியா? அந்த தண்டனக்கா டானு கிட்ட ஒரு கங்காரி இருக்கு. நாம குதிச்சதுக்கும் அந்த கங்காருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அவன் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மோட்டு. இதுக்கும் அந்த தண்டனக்கா டானுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குடா. காப்பாத்துங்க. எதுக்கு பாழற சொல்லுப்பா, என்னப்பா நடந்தது என்கிட்ட சொல்லு. அழாதப்பா மோட்டு, சொல்லுப்பா என்னாச்சு? இந்த ஜான் பையன் ஏதோ ஒரு பண்ணி எங்களை குதிக்க வச்சுக்கிட்டே இருக்காயா. என்ன நடந்துச்சுன்றத கண்டுபிடிக்கவே முடியல. மோட்டு பத்லு, என் தம்பி, என் நண்பர்களே, ரெண்டு பேரும் இந்த ஸ்கேனிங் மிஷின்குள்ள போய் நில்லுங்கப்பா. ஆமாப்பா, என் நோயாளிங்க மேல சத்தியமா சொல்றேன், ஜான் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை ஃபிட் பண்ணி இருக்கான். அத அவன் ஒரு ரிமோட்டை வச்சு ஆபரேட் செஞ்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. ஆமா, உங்களுக்கு இது தெரியுமா? டன். கிடைச்சிருச்சு. மோட்டு பத்லு, என் தம்பி, என் நண்பர்களே, இங்க பாருங்கப்பா, இந்த சிப்பு இத வச்சுதான் அந்த ஜான் உங்க ரெண்டு பேரையும் ஜம்ப் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. இனி அவனால எதையும் செய்ய முடியாதுப்பா. நான் இதை இப்போ டிஸ்கனெக்ட் செஞ்சுட்டேன்ப்பா. ஆமா, பாத்தீங்களா? கோ சயின்டிஸ்ட், அந்த ஜானோட எல்லா கனெக்ஷனையும் நான் டிஸ்கனெக்ஷன் பண்ண போறேன்யா. இப்ப பாரு, டேய் மவனை காலிடா நீ. நம்பர் 1, நம்பர் 2, மோட்டு பத்லு கிட்ட அந்த டாக்டர் ஜட்கா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு, சொல்லிருப்பாரு. அதுக்காக தான் நான் முன்னெச்சரிக்கையாவே என்ன பாதுகாக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஏற்பாடுகளை முன்னேற்பாடா பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னு ஏற்பாடு பாஸ். இங்க பாத்தீங்களா, இதுதான் எலக்ட்ரிக் ஃபென்சிங். இந்த ஃபென்சிங்ல எலக்ட்ரிக் கரண்ட பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது அவங்க மட்டும் தொட்டுட்டாங்கன்னா தெரியாம தொட்டுட்டேன். என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துக்கடா. கரண்ட் ஆஃப் பண்ணுங்க. நான் வச்ச பொறியில நானே போய் மாட்டிக்கிட்டேனே. நம்பர் 1, நம்பர் 2, அங்க பாருங்க, அந்த தண்டனக்கா டான் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீங்க எப்படி காவல் இருக்கீங்கன்னா, பகல்லையும் காவல், ராத்திரிலையும் காவல், இப்படி காவல் காத்துக்கிட்டே இருந்தா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பேர் வயிற்ற வச்சுக்கிட்டு எப்படி தூங்குவீங்க? பத்லு, நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான். ஆனா இந்த ஃபென்சிங்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும், ஓகேவா? பாஸ் இதுல எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணிருக்காரு. இது பாரு. இப்ப நம்ம உள்ள எப்படிடா போறது? கொஞ்சம் யோசிடா. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு போல வேலை செய்யறது தெரியாதாடா? இவ்வளவுதானே? இப்ப பாரு. சுதனமா எகிற மாட்டோம். Concentration, concentration.
மோட்டு பத்ரு நீங்க 2 பேரும் எப்படி உள்ள வந்தீங்க? ஜான், எங்களுக்கு உண்மையிலேயே ஜம்ப் பண்ணி ரொம்ப போர் அடிக்குதுடா ஜான். அதனால கொஞ்ச நேரம் உன்னை ஜம்ப் அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு வந்தோம். வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடுங்க. எனக்கு காப்பாத்துங்க. ஜான், இந்த ரிமோட்ல பேட்டரி இருக்கிற வரைக்கும் நீ குதிச்சுக்கிட்டே தான் இருக்க போற. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.